ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இனிமேல் நம்ம சேனலில் vlog வீடியோவும் வருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சி எங்கள் ஊரில் இருக்கிற குளத்துக்கு தான் வாக்கிங் வந்தோங்க. இதாங்க எங்கள் ஊர், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ போடலான்னு சொல்லி டீ போடுறதுக்கு ஆடையை வந்து வடிகட்டிகிட்டு இருக்கேங்க. வடிகட்டி முடித்தோடனே டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. டீயும் நல்லா கொதிச்சிருச்சு. டீ நல்லா கொதித்து முடித்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பின்னாடி போயிருந்தேங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வாழைக்குலை வந்து குளத்தள்ளி 3 மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க. நல்லா பழுத்துருச்சு. இப்போ தான் பழங்கள்லாம் பார்க்கல நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா வந்து வெடிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருது பழம் ஃபுல்லாமே. பாருங்கள் கொலை எப்படி இருக்குன்னு. நல்ல பெரிய கொலைங்க. நான் வந்து இந்த கொலையை வந்து செடியாக வாங்கையில் வந்து சொன்னாங்க செவ்வாழைப்பழம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த பழத்தை வந்து பார்க்கையில் தான் தெரியுது அது பச்சை பழம் அப்படின்னுட்டு. இது வந்து அடுத்த கொலைங்க. இது தள்ளி இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட ஆகுது. நல்ல கொலையிலலாம் நல்ல சீப்பு நல்லா பெருசாக இருக்குங்க. இன்னும் பூ வந்து செடியிலேருந்து மரத்துலேருந்து இன்னும் பிடுங்கலை. பூ பிடுங்கணுங்க. பாருங்கள், நான் வைக்கையில் வந்து ஒரு கன்று தாங்க இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா அந்த பக்கக்கன்று வாழையடி வாழைன்னு சும்மாவாக சொன்னாங்க. அப்படி நிறையா கன்று கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 8-9 கன்றுக்கிட்ட நிற்கிங்க. ஏன்னா செவ்வாழைப்பழம்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் வந்து பழம் பழுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது செவ்வாழையா இல்லை பச்சை பழமாங்கிறது இப்போ தான் தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எப்போவுமே இந்த கேம் தாங்க பார்த்துட்ருக்காங்க. சம்மர் ஹாலிடே வேறு. இந்த கேமில் அப்படி என்ன தான் இருக்குங்கிறது தெரியலங்க. 24 மணி நேரம் இந்த கேம் தாங்க பார்க்குறாங்க. சரி, காலையில் டிஃபனை முடிச்சுட்டு மத்தியானம் டின்னர் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். லன்ச்சு பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து ஒயிட் ரைஸும் சாம்பாரும் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சிக்கன் கிரேவி வைக்க தெரியும். நான் வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தாக காட்டலை. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத. சில பேருக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து நிறைய பேருக்கு வைக்க தெரியும். என்னோடய மெத்தடில் வந்து நான் சிக்கன் கிரேவி எப்படி வைப்பேன்னா, தக்காளி ஈராங்காயம் சிக்கனுக்கு தக்கன நறுக்கி வச்சுக்கணும். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு தக்காளி ஈராங்காயம் நல்லா வதக்கணும். மிளகா நறுக்கி போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு மஞ்சள் பொடி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு சிக்கனையும் போட்டுறணுங்க. போட்டுட்டு நல்லா சிக்கனு நல்லா பிரட்டிட்டு உப்பு இருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு நல்லா சுருளை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான தண்ணி, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை, உப்பு எல்லாமே டேஸ்ட் பார்க்கணுங்க. நான் வந்து குக்கரில் தாங்க வைப்பேன். 3 விசில் தாங்க விடுவேன். கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொங்கு இருந்தது ஃப்ரிட்ஜில். நொங்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸ் அடிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சம்மரில் வந்து இந்த கோடை காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நுங்கு தர்பூசணி இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ஜூஸ் அடித்து கொடுங்க. மேக்ஸிமம் இந்த கோடை காலத்துக்கெலாம் ஜூஸ்லாம் நல்லா அடித்து ஹெல்த்தியாக குடிங்க. என் பிள்ளைங்களுக்கும் நான் அடித்து கொடுத்தேன். அவங்களும் நல்லா நொங்கு ஜூஸ்லாம் நல்லா குடிப்பாங்க. நொங்கு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இப்படி ஜூஸ் அடித்து குடித்தோம்னா நல்லா குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விசில் போனதுக்கப்புறம் சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா வெந்துருந்துச்சு. சிக்கன் கிரேவியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சமையலெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனில் சிங்கை பார்த்தா சிங்க்கு நிறையா பாத்திரங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. வாஷ் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் லன்ச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸு சாம்பார் சிக்கன் கிரேவி மாம்பழம் வச்சு மத்தியானம் வந்து சாப்பிட்டாச்சுங்க. என் வீட்டில் மாம்பழம்னாலே 2 பேர் பங்கு போடுவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் வந்து. அப்புறம் மத்தியானம் லன்ச் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.